ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மின்னல் உப்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மின்னல் உப்மா செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. பச்சரிசி ஊற வச்சுருக்கேன், உளுந்து ஊற வச்சுருக்கேன், தயிர் எடுத்து வச்சுருக்கேங்க. அரிசி 3 பங்கு எடுத்துக்கணும். பச்சரிசி தான் எடுக்கணும். 3 பங்கு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க. அடுத்தது உளுந்து 3 பங்கு அரிசிக்கு 1 பங்கு உளுந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும். நான் இப்போ 3 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி உளுந்து ஊற வச்சுருக்கேங்க. இது எப்பவும் போல் அரிசி தான் 3 மணி நேரம் ஊறணும். உளுந்து ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். அந்த மாதிரி தான் நான் ஊற வச்சுருக்கேன். அரைக்கும்போது அரிசியில் இருக்கிற தண்ணியெல்லாம் இருத்துட்டு இந்த தயிர் சேர்த்து நம்ம அரைக்கணும். தயிரோட அளவு கேட்டிங்கன்னா 1 கப் அரிசிக்கு 1/4 கப்பு தயிராவது இருக்கணும். பத்தாததுக்கு வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் டெஃபினட்டாக 1/4 கப்பாவது இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. இப்போ இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டு உளுந்து நம்ம எப்போவும் தோசை மாவு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த அரிசியை வெள்ளை ரவை பக்குவத்தில் கொஞ்சம் ரெகுலராக நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சி உப்பு போட்டு அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. மாவு நல்லா அரைச்சி வச்சாச்சுங்க. இப்போ இது நல்லா புளிக்கணும். ஒரு 8 மணி நேரமாவது புளிக்கணும். 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. மாவு நம்ம வச்ச அளவுக்கு நிறையா பொங்கலைனாலும் நல்லா புளிச்சு வந்திருக்குங்க. நல்லா தெரியுது, இந்த பபிள்ஸோடு தெரியுது, நல்லா புளிச்சிருக்கு. இந்த மாதிரி புளிச்சிருந்தா தான் இட்லி நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம ரெகுலராக இட்லி வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி அந்த 4 குழி பிளேட்டில் போட்டாலும் சரி, நீங்கள் குக்கர் பிளேட்டில் போட்டாலும் சரி, நல்லா அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். நீங்கள் ரெகுலர் இட்லி பிளேட்டில் வைக்கிறதா இருந்தால் 8 நிமிஷம் இல்லாட்டி 10 நிமிஷம் தான் வச்சா போதும். குக்கர் பிளேட்டில் வைக்கிறதா இருந்தால் ஒரு 20 மினிட்ஸாவது ஆகும். நான் குக்கர் பிளேட்டில் வேக வச்சுட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி குக்கர் பிளேட்டில் நான் ஊற்றி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு 20 மினிட்ஸாவது வேகும். நீங்கள் ரெகுலர் இட்லி பிளேட் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இப்போ இதை வேக வச்சுட்டு காமிக்கிறேங்க. இட்லி வெந்துடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் உதுத்துக்கலாம். கையில் உதுத்தாலும் சரி, மிக்சியில் போட்டு உதுத்துட்டாலும் சரி. அந்த மாதிரி உதுத்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி இட்லி நல்லா உதுத்து வச்சாச்சு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க. ஒரு பேன் வச்சுருக்கேன். இப்போ அது ஹீட் ஆகிட்டுருக்கு. நாம் ஆயில் சேர்த்துக்கலாம். எப்போவும் தாளிக்கிறதுக்கு நம்ம சேர்க்குற மாதிரி தான் ஆயில் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. அந்த இட்லி ஊற்றி வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறேன். அப்புறம் வேணுன்னா அப்புறம் கூட சேர்த்துக்கலாங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். மோர் மிளகா சேர்த்துக்கலாங்க. ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடுகு வெடித்து மோர் மிளகா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். கடுகு வெடிச்சிருச்சுங்க. மோர் மிளகா நான் ஓரளவு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரே 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுங்க. இப்போ நான் கடலைப்பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு இப்போ இதை வேக வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் லெமன் ஜூஸு 1 பிஞ்ச் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா பரப்பிக்கலாங்க. இப்போ இதையெல்லாம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம உதுத்து வச்சுருக்கிற அந்த இட்லி பொடியை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக நம்மளோட மின்னல் உப்புமா ரெடி ஆகிட்டுருக்குங்க. நம்ம அரைக்கும் போதே இந்த மாவுக்கு தகுந்த உப்பு சேர்த்துட்டோம். இப்போ உப்பை நல்லா செக் பண்ணிக்கலாங்க. உப்பை செக் பண்ணிவிட்டு இப்போ அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சூப்பராக நம்மளோட மின்னல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளோட மின்னல் உப்புமா ரெடி ஆயிடுச்சுங்க. இது ட்ரெடிஷ்னல் ரெசிபி. கிட்டத்தட்ட இட்லி உப்புமா மாதிரி தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது முழுக்க பச்சரிசியில் செய்கிறது வித்தியாசமாக இருக்குங்க. அப்புறம் நம்ம இட்லி பொடி செஞ்சோம்னா ஒவ்வொருத்தரும் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விடுவோம். அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம பச்சை மிளகாவை லெமன் ஜூஸில் ஊற விட்டு செஞ்சுருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். ரொம்ப டேஸ்டியான டிஃபனுங்க. ட்ராவலுக்கு கூட இதை எடுத்துகிட்டு போடலாம். இன்றைக்கி செஞ்சது சாப்பிட்றத விட நாளைக்கு மிச்சம் இருக்கிறத சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அப்போ இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.
நல்லா புளிப்பு காரம் நல்லா ஊறி சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மாவை நல்லா ஒரு அரிசியை நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சதுக்கப்புறம் தான் இந்த ரெசிபி செஞ்சால் நல்லாயிருக்கும். உடனே செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. புளிச்சாதான் டேஸ்ட்டை கொடுக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரெசிபி. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருமே பிடிக்காதுன்னு சொல்ல மாட்டாங்க. வைஷ்யா ஸ்பெஷலுங்க இது. அவங்க இது மின்னல் பிண்டின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இட்லி உப்புமா மாதிரி தான் இருக்கும். மோர் மிளகாய் உங்களுக்கு ஜாஸ்தியாக பிடிக்கும்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரெசிபி. இதுக்கு சைட் டிஷ்ஷை உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். ஆனியன் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லை மோர் மிளகாவே வறுத்து அதை கூட நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ராவாக வச்சு சாப்பிட்லாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.